Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்னைக்கு வந்து பயாலஜி சென்டம் பிளான் ஃபார் ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2025. ஸோ 12க்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பயாலஜிக்கு வந்து 2 நாள் டைம் இருக்கு. ஸோ 2 நாள் அப்படிங்கிறது பத்தாது தான். பட் நல்லா இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க, அந்த 2 டேஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா சாப்டர் கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு மேஜர் போர்ஷன்ஸை நம்ம இங்கே கவர் பண்ணிடலாம். ஒரு மேஜரான ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டனியுடைய 10த் லெசன். அது வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது ஏன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 10த் லெசன் குடுக்குறேன் அப்படின்னா, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 10த் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 3மே வந்துரும். அதாவது ஒரு 2 மார்க்கும் வந்துரும், ஒரு 3 மார்க்கும் வந்துரும், ஒரு 5 மார்க் வந்துரணும். டஃப்பா இருந்தா மட்டும் ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் லெசனுக்கு ஒரு மெயின் வெயிட்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாட்னியோட 10த் லெசன் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஜூவாலஜில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன், 3 லெசன், 8த் லெசன். ஜூவாலஜி புக்ல இருக்கக்கூடிய மீ ஃபர்ஸ்ட்டு மிக மிக ஈஸியான, எளிமையான சின்ன சாப்டர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன், 3 லெசன், 8த் லெசன். அத நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ, அதனால டைம் கம்மியா இருக்கறனால, பாட்டனில இம்பார்டன்ட் சாப்டரான 10யும், அதுக்கப்புறம் ஜூவாலஜியோட ஈஸி சாப்டர்ஸ் 1, 3, 8யும் குடுத்துருக்கேன். அடுத்த நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பயோ பாட்டனில 1, 5, 6, 7, 8 இந்த சாப்டர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, தரவு பண்ணிக்கோங்க. பயோ ஜுவாலஜில வந்து பார்த்தீங்கன்னா, 10த் லெசன், 11த் லெசன், 12த் லெசன். இந்த 10த் லெசன், 11த் லெசன், 12த் லெசன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காலஜி பேஸ் பண்ண மாரி லெசன் மாரி இருக்கும். ரொம்பவே ஓன் வேர்ட்ஸ்ல போட்டு எழுதுற மாரி தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். கீவேர்ட்ஸ் மட்டும் ஒரு தடவ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பயோ பாட்டனில 2ஆம் லெசன், 3ஆம் லெசன், 4ஆம் லெசன். இது வந்து ஜெனடிக் பேஸ் பண்ண லெசன். கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க அதில பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பார்டன்ட் பிஒய்க்யூஸ்ல கேட்டிருப்பாங்க இல்லையா? அதில கேட்கக்கூடிய ஓன் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் அட்டாவிஸ்டிக் ஆர்கன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாவிசம் அப்படின்னு சொல்லி பாட்டனில 2ண்ட் லெசன்ல கடைசி பேராகிராஃப்ல குடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பப்ளிக் கேட்டிருக்கான். ஸோ அந்த மாதிரி பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவ வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் புக் பேக் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுவே எனஃப் தான். நீங்க ஒண்ணும் புக் இன்சைட்ல வந்து இந்த கிராஸு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போட்டுருக்க வேணாம். அதனால புக் பேக் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்ட் ப்ரீவியஸ் இயர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அத மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பயோ ஜுவாலஜில 2வது சாப்டர், 4வது சாப்டர், 6வது சாப்டர், 5வது சாப்டர், 7வது சாப்டர். ஸோ பயோ ஜுவாலஜி வந்து பாத்தீங்கன்னா, 2ஆம் நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நெறைய சாப்டர்ஸ் இருக்கு. இப்ப இம்பார்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா பாட்டனில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க. அண்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இது வந்து ஈஸி சாப்டர் கரெக்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரும், 5த் சாப்டர் அண்ட் 10த் சாப்டர் அண்ட் 6, 7, 8, 9 இந்த இந்த சொன்னக்கூடிய இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 7 சாப்டர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 7 சாப்டர் அப்படிங்கிறது நீங்க தரோவா படிச்சுட்டு 4, 3, 2ல புக் பேக் கொஸ்டினும், இம்போர்டன்ட் பிஒய்க்யூஸ் மட்டும் படிச்சுட்டீங்கன்னா, உங்க பப்ளிக் எக்ஸாம்ல குட் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்பவே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த குடுத்துருக்கக்கூடிய இந்த 7 லெசன் அப்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். இப்ப நீங்க இந்த 7 லெசன் தரவு பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, பப்ளிக்ல வந்து ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜூவாலஜில வந்து பார்த்தீங்கன்னா, 1, 3, 8, 10, 11, 10 11 அண்ட் 12 இந்த சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வெரி ஈஸி சாப்டர்ஸு. அதனால ஈஸியா உங்களால கவர் பண்ணிட முடியும். இந்த சாப்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக், புக் இன்சைட் இதெல்லாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தயாராகிக்கோங்க. அண்ட் 2, 4, 6 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இந்த சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் மட்டும் கவர் பண்ணுங்க. அண்ட் 5 மார்க் 5த் லெசன் அண்ட் 7த் லெசன் இருக்கு இல்லையா? இந்த 5த் லெசன், 7த் லெசன்லேருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும். உங்க கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூவாலஜி கொஸ்டின் எழுதுவாங்க. கண்டிப்பா 5த் லெசன்ல இருந்தும், 7த் லெசன்ல இருந்தும் கொஸ்டின் எடுத்து கேட்டிருப்பாங்க. நீங்க எல்லா பப்ளிக் அனலைஸ் பண்ணாலும், கண்டிப்பா அந்த பேப்பர்ல ஒரு 5த் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்கும், இல்ல 7த் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. எல்லா வருஷமுமே இதுதான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப கண்டிப்பா உங்க செட்ல என்ன கேட்பாங்க, ஒண்ணு 5த் லெசன்லேருந்து 5 மார்க் கேட்கலாம். இல்ல 7த் லெசன்லேருந்து 5 மார்க் கேட்கலாம். நான் இந்த வருஷம் பப்ளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி வித் டயகிராமு. அந்த கொஸ்டின் ஒரு தடவ நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, எங்க செட்ல கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 5த் லெசன்லேருந்து கேட்டாங்க. எந்த லெசன் 5த் லெசன்லேருந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் புக் இன்சைட்லேருந்து தான் கேட்டாங்க அந்த 5 மார்க்கு. அப்போ உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்டின்னா, 7த் லெசன்லேருந்து இந்த தடவ கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, புக் இன்சைட்லேருந்து கேட்கறதுக்கு தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கு.
புக்கிங் சைட்லேருந்து இதுவரைக்கும் கேட்காத 5 மார்க் பார்க்கும்போது அந்த ஒரு 5 மார்க் இருக்கு. பட் அது 5 மார்க் சைஸ்லாம் இருக்காது. 3 மார்க் சைஸ் தான் இருக்கும். நீட்டா 5 பாயிண்ட் கரெக்ட்டா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பிலாங் டூ த குரூப் ஆஃப் சம் வைரஸ் குடுத்துருப்பாங்க. அந்த வைரஸ் நேமு, அதோடைய சைஸு, அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குமா, ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குமா, அது பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா எழுதுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே மார்க் குடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பாட்டனி அண்ட் ஜுவாலஜின்னு தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஒன்றா அப்லோட் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் பாட்டனி கொஸ்டின் அப்லோட் பண்ணலையா, அந்த பாட்டனி கொஸ்டின் அப்லோட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸை இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசனுக்கான கொஸ்டின். ஸோ இது வந்து அந்த புக் பேக் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து செகண்ட் லெசனுக்கான கொஷின். அண்ட் இதோடைய புக் பேக் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் லெசனுக்கான கொஷின், புக் பேக் கொஷின். அண்ட் ஃபோர்த் லெசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் லெசன் அதோடைய புக் பேக் கொஷின் பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் லெசன் அதோடைய புக் பேக் கொஷின் இருக்கும். அண்ட் செவன்த் லெசன் அதோடைய புக் பேக் கொஷின்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயித் லெசன் கீழே வந்து புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் 9th லெசன் அதோடைய புக் பேக் கொஷின். அண்ட் 10th லெசன் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. அண்ட் புக்கிங் சைடில் அந்த பொட்டானிக்கல் நேமு, இந்த ஃபேமிலி இதெல்லாம் ஒரு பார்த்துக்கோங்க. அண்ட் யூசஸில் ஒரு 3 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. கேட்டால் எழுதுன மாதிரி 3 பாயிண்ட் இருந்தால் 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க யூசஸில். ஒரு நல்ல 3 பாயிண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. சும்மா இதாக்க மாதிரி கொஞ்சம் நல்ல பாயிண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. கீ பாயிண்ட்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது மாதிரி வந்து பண்ணால் படித்து வச்சுக்கோங்க. சும்மா இது வந்து யூஸ்ட் ஆஸ் ஃபுட்டு, யூஸ்ட் ஆஸ் ஒயின்னு இது மாதிரிலாம் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பயோஜுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இப்போ வந்து பயோஜுவாலஜியில் சாப்டர் 1 அண்ட் இது சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 6, சாப்டர் 5 முன்னாடி கொடுத்துருப்பேன், சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10, சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 12. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And